மேஜிக் ஒன்று தெரியும் அப்படின்னா அதை வந்து கட்டுப்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு படத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஹீரோயின் அண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவளோட மேஜிக்கை சூப்பராகவே கட்டுப்படுத்த தெரியும். பட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவளோட மேஜிக்கோட சக்தியை வந்து கட்டுப்படுத்த தெரியாது. இதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு போகலான்னு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்கள மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போக வந்தவர். இவர் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே நடந்து போனதுமே ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தைரியம் இருக்கவங்க மட்டும் உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே கையை பிடிச்சிட்டு உள்ளே போனால் பெரிய ஸ்டேடியமே இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களோட சக்திகளாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட டீச்சர்ஸ் வந்து வரிசையாக உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு கொடுத்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறா. பட் ஹீரோயின் வந்து அவளை வந்து பூனையாக மாறி 6 செகண்ட்ஸுக்கு இருக்கணும். பட் அவனால் மாற முடியல. 3 செகண்டுக்கு மேலே அவளுக்கு ரெக்க முளைக்குது. அவளையே அறியாமல் அவள் சக்தியை வந்து கட்டுப்படுத்த முடியாமையும் போகிறா இந்த இடத்துல.